வ.ப.சி.ல உள்ள கொடிநெடில் தான் பார்க்க போகிறோம். வட்டம், வாட்டம். வட்டம்னா நம்மளுக்கு தெரியும். வாட்டம் அப்படிங்கிறது வந்து ஏன் வாட்டமாக இருக்க அப்படி வருத்தம் அப்படிங்கிறத சொல்கிறது. வளை அப்படிங்கிறது வந்து வளைவாக இருக்கிறது. வளைவு, வளையல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து பொந்துங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. எலி வந்து வலைக்குள்ளே போயிடுச்சு, பொந்துக்குள்ளே போயிடுச்சு. வாழை அப்படிங்கிறது வந்து மீன் வகை. வலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் வலை. வாழை அப்படிங்கிறது வந்து இளம்பெண். வாழை மரம் நமக்கு தெரியும். அதோட குறியிலும் வந்து அந்த மரத்தோட இனத்தை தான் சேர்ந்தது. சுரபுன்ன மரம். வலு அப்படிங்கிறது வந்து குற்றம். திணை வலு, மரபு வலு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். வாடு அப்படிங்கிறது வந்து உயிர் வாழ்தல். வனம் அப்படிங்கிறது நம்ம தெரியும் காடு. வானம் வந்து ஆகாயம், வானம் அப்படின்னு சொல்கிறது. வங்கி அப்படின்னா பேங்க், அதை தான் வந்து பாங்கி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சம்பா நெல் வகை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து வாங்கி ஒன்றை வாங்குறது அப்படிங்கிறது தான் வாங்குறது. அப்புறம் வந்து வசம், என் வசம் இருக்குது, தன் வசம், என்னோட பக்கத்தில், அதாவது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தன்வயம், கீழ்ப்படிதல், ஆட்சி. வாசம் அப்படிங்கிறது வந்து மனம், இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம். வரம் அப்படிங்கிற அருள். வாரம் அப்படிங்கிறது வந்து கிழமை. வரி வந்து நம்மளுக்கு தெரியும் டேக்ஸு. அதுலேயும் இன்னொரு புதுசாக வேர்டு என்னென்னா இசை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இசை, வரினா இசைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வாரி, என்னத்தை வாரி வாரி வழங்குறது? செல்வம், விளைவு, தானியம். தானியத்தை வாரி வழங்குவோம், செல்வத்தை வாரி வழங்குவோம். அதனால்